வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. சைவ சமய குரவர்கள் நாயன்மாரில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அடங்குவார்கள். 63 நாயன்மாரில் அனைத்து குலத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். பரதவர், அந்தணர், வணிகர், வேளாளர், இடையர், ஆதிசைவர், வேடர், செங்குந்தர், பூவையர், குயவர், பாணர், சாலியர், நெசவு தொழில் செய்பவர்களை சொல்லுவார்கள். குறும்பர் முதலிய இனத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அவரவர் செய்த தொழிலை வைத்து அவர்களை இனம் பிரித்திருக்கிறார்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு திருத்தொண்டு புரிந்தவர்கள். இவர்கள் 3000 பேரும் 4 வேதங்களையும் 6 சாஸ்திரங்களையும் முறையாக கற்று அதன்படியே நடந்து பிறருக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பதிலும் சிறந்து விளங்கினர். இவர்கள் சைவ நெறிப்படி திருத்தொண்டு புரிந்ததால் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திருத்தொண்டத் தொகையில் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சிவபெருமான் முதலடி எடுத்து கொடுத்த சிறப்பை பெற்றவர்கள். முறையான சிவ வழிபாட்டிற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள். சிதம்பரத்தில் குயவர் தொழில் செய்து வந்தவர் திருநீலகண்ட நாயனார். அவர் சிவனடியார்களுக்கு திருவோடு பிச்சை வாங்க பயன்படும் பாத்திரம் செய்து கொடுப்பதில் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தார். ஒருமுறை இல்லறத்திற்கு மாறாக அவர் விலை மாதுவிடம் சென்றார். நடந்ததை அறிந்த மனைவி கடும் கோபம் கொண்டார். என்னை தீண்டுவாராகில் திருநீலகண்டம் என்று சொல்ல தம்பதிகள் இருவரும் தாம் கொண்ட விரதம் பிறர் அறியாமல் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இருவரும் முதுமை பருவம் எய்தினர். ஒரு நாள் சிவன் சந்நியாசி வேடத்தில் அவர்கள் வீட்டிற்கு வந்து திருநீலகண்டரிடம் ஒரு களிமண் கிண்ணத்தை அளித்து, நான் திரும்பி வரும் வரை அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறி சென்று விட்டார். சில நாட்களுக்கு பிறகு துறவி திரும்பி வந்து கேட்டபோது கிண்ணம் காணாமல் போனது. திருநீலகண்டருக்கு திருட்டுப்பட்டம் கட்டி கோவில் குளத்தில் சத்தியம் செய்ய சொன்னார். தம்பதியர் ஒரு மூங்கில் குச்சியை பிடித்து கொண்டு கோவில் குளத்தில் இறங்கினர். அதனை கண்ட சிவனடியார் மனைவியின் கரம் பற்றியே குளத்தில் மூழ்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். இந்த நிலையில் திருநீலகண்ட நாயனார் தம்முடைய விரதத்தை ஆதி முதல் முழுவதுமாக கூறிவிட்டு குளத்தில் மூழ்கினார். சிவனருளால் இருவரும் முதுமை நீங்கி இளமையுடன் குளத்திலிருந்து வெளியே வந்தனர். அருகிலிருந்த சிவனடியாரை தேடிய போது அவரை காணவில்லை. அப்போது சிவபெருமான் உமையம்மையுடன் இடபாரூட தரிசனம் தந்தருளினார். புலமை பெற்றோர்களே, எப்பொழுதும் இளமை பொலிவுடன் எம்மை நீங்காதிருப்பீர்களாக என்று வாழ்த்தி அருளினார். அதன்படி இருவரும் இளமையோடும் உண்மையோடும் ஒருவர் மீது ஒருவர் அன்பாகவும் செய்த இல்லற சத்தியத்தை காப்பாற்றியும் வருங்கால தம்பதியருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தனர். அடுத்ததாக இளையான்குடி மாறனார். வேளாளர் குலத்தினர் செய்த தவத்தின் பயனாக இளையான்குடி என்னும் நகரில் மாறனார் பிறந்தார். அவர் தில்லையில் நடம்புரியும் சிவபெருமானின் திருவடியை வணங்குபவர். ஏரினால் உழுது பயிர் செய்யும் தொழிலில் ஈடுபட்டவர். ஆகையால் மிக அதிகமான செல்வத்தை உடையவராக விளங்கினார். அக்காலத்தில் உழவு தொழிலில் ஈடுபட்டவர்கள் ஒரு நாளும் துன்பப்பட மாட்டார்கள் என்பதற்கு இவர் சிறந்த எடுத்துக்காட்டு. இறைவனின் அன்பர்கள் யாராக இருப்பினும் அவர்களை கண்டவுடன் இரு கைகளையும் குவித்து வணங்கி செவிக்குளிர அன்புமிக்க வார்த்தைகளை கூறுவார். அவர்களுக்கு அறு சுவையுடன் உணவளிக்கும் தொண்டினை புரிந்து வந்தார். இத்திருத்தொண்டின் பயனாக மாறனாருக்கு செல்வம் பெருகியது. அவர் குபேரனைப் போல் வாழ்ந்து வந்தார். செல்வம் இருந்த காலத்தில் மட்டுமன்றி வறுமையிலும் அடியவர்களுக்கு அமுது படைக்கும் தொண்டினை செய்வதில் மாறனார் மன உறுதி உடையவர் என்பதை ஈசன் உலகுக்கு உணர்த்த எண்ணிய ஈசன் தன் அருளால் நாயனாரை மிகவும் வறுமையுறச் செய்தார்.
இளையான்குடியாரிடம் மழை பெய்யும் நள்ளிரவில் இறைவன் சிவனடியார் வேடமிட்டு பசியென்று வந்தார். வறுமையில் வாடிய நாயனார் பகலில் விதைத்த நெல்லை எடுத்து மனைவியிடம் கொடுக்க, மனைவியோ நெல்லை குத்தி அரிசியாக்கி வீட்டு கூரையிலுள்ள பரிச்ச கொம்புகளை முறித்து விறகாக பயன்படுத்தி கொல்லைப்புற காய்களை பறித்து உணவு தயார் செய்தார். அதுவரை படுத்து தூங்கிய அடியாரை உணவுண்ண அழைக்க சிவனடியார் எழும்போது சிவபெருமானாக தோன்ற தம்பதிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அடுத்ததாக மெய்ப்பொருள் நாயனார். திருக்கோவிலூர் என்ற நாட்டை மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு சிவபெருமான் மேல் அளவு கடந்த பக்தி. நமக்கு பிடித்த மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை போல உருவத்திலோ அல்லது பாவனைகளிலோ ஒத்து இருப்பவர்களை காண நாம் ஆவல் கொள்வோம் அல்லவா? அதே போலதான் மன்னரும் சிவபெருமானின் மேல் பற்றாக இருந்ததால் சிவபெருமான் வேடத்தை அல்லது வேடம் தரித்தவர்களை உண்மையானவர்கள் என்று கருதி வந்தார். அதனால் அவரை மக்கள் மெய்ப்பொருளாளர் என்று அழைத்தனர். இப்படிப்பட்ட மெய்ப்பொருளாளர் உலகத்தில் தனக்கு உடைமையானது எதுவும் இல்லை என்று நம்பியதால் தனது மக்களையும் நாட்டையும் மிகுந்த நேர்மையாய் மிக தெளிவாக நடத்தினான். அடுத்த நாட்டு மன்னனான முத்தநாதன் மெய்ப்பொருளாரை வஞ்சகமாக வீழ்த்த எண்ணி சிவனடியார் போல வேடமிட்டு உடை வாளை ஒரு புத்தகக்கட்டுக்குள் வைத்துக்கொண்டு மெய்ப்பொருளாரை சந்தித்தார். அவரும் அடியாரை வரவேற்க, அடியார் தான் சிவபெருமான் ஓதிய ஆகம நூலை வாசிக்க நீங்கள் கேட்க வேண்டுமென்று கூற, மெய்ப்பொருளாரும் பணிவுடன் படியுங்கள் என்றார். அச்சமயத்தில் சிவனடியார் வேடம் கொண்ட முத்தநாதன் மெய்ப்பொருளாரை குத்தி வீழ்த்த முத்தநாதனை கொல்ல வந்த காவலர்களை தடுத்து, அடியார் வேடத்தில் அவரை கொல்வது பாவம் என்று கூறி ஊர் எல்லை வரை கொண்டுவிடச் சொன்னார். ஊர் எல்லை வரை அனுப்பிய செய்தியை கேட்ட பின் மெய்ப்பொருளார் உயிர் போயிற்று. சிவனடியார்களிடம் வைத்த பக்தியைக் கண்டு வியந்த மெய்ப்பொருளாருக்கு சிவபெருமான் முக்தி கொடுத்தார். மெய்ப்பொருள் நாயனாரே, உன்னை தடுத்தாட்கொள்ளவே இத்திருவிளையாடலை நாம் இயற்றினோம். என்னுடன் கைலாயம் வருவாயாக என்று சிவபெருமானே அவரை சிவபதம் சேர்த்தார். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.